ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தென்றலை மெல்ல பேசு கதையில் இளமதிய கல்யாண மேடை ரிசப்ஷன்ல இருந்து அவங்கள கடத்திடுறாங்க. கடத்தினவங்களை பரமன் போயிட்டு நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் போராடி அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வராரு கல்யாண மண்டபத்துக்கு. அவங்கள பார்த்ததும் அவங்க அப்பா அம்மா எல்லாம், இளமதி என்னம்மா ஆச்சு, எப்படிம்மா இருக்க, உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்றாங்க. உடனே பரமன் சொல்கிறாரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன், இளமதியை கடத்தின அந்த லாரி டிரைவரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க அடிக்கிற அடியில் அவங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க, பாருங்க யார் கடத்தினாங்க நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு பரமன். அதுக்கு இளமதி சொல்கிறாங்க, அவங்க உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க பரமு, அவங்க கழுத்தை அறுத்து கொன்னாலும் சரி அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க உண்மையை சொல்லிட்டாக்கா அவனுக்கு பணம் கொடுத்தவங்க அவனுடைய கழுத்தை அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இளமதி. நீ சொல்கிறது புரியுது சண்டைக்கோழி, நீ யாரை சந்தேகப்படுறன்றது தெரியுது, அந்த ரிஷி தானே அப்படின்னு சொல்லி பரமன் கேட்குறாரு. அப்போ இளமதி சொல்கிறாங்க, அது வந்து ரிஷி கிடையாது பரமு, ரிஷிலாம் இதை செய்யலை, அதை செய்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாமாவை கை காட்டுறாங்க. உடனே பரமன் ஷாக்காகி, இளமதி என்ன சொல்கிற நீ, கலாமா அப்படிப்பட்டவங்க கிடையாது, நீ என்ன சொல்கிற அப்படின்றாரு. அப்போ உடனே இளமதி சொல்கிறாங்க, இல்லை பரமா, இவங்க தான் அதை செஞ்சாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது இவங்களுக்கு புரியலை, பிடிக்கல, அதனால் ஆரம்பத்திலருந்தே இவங்க தடை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பரமன் சொல்கிறாரு, என்ன இளமதி சொல்கிற நீ வந்து போட்டியில் கலாமாவை எதிர்த்து ஜெயிச்ச, நீ ஜெயிச்சிட்டேன்னதும் அவங்க உனக்கு ப்ரைஸ் கொடுத்துலாம் எவ்வளோ சந்தோஷப்படுத்துனாங்க, இப்படி சொல்கிறியே, நம்ம மேலே அவங்க உயிரே வச்சிட்ருக்காங்க சண்டைக்கோழி, நீ அவங்கள சந்தேகப்படாத அப்படின்னு சொல்கிறாரு பரமன். இல்லை பரமு, எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க இளமதி. அவங்களுக்கு நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ வந்து பரமன் எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு, நீ அப்படிலாம் அம்மாவை நினைக்காத, அவங்க என்னை பெத்த தாய் மாதிரி, எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கலா சொல்கிறாங்க, நான் எங்கேயும் போல இளமதி, நீ என் மேலே தவறுதலாக நீ குற்றம் சொல்கிற, நான் அப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்றாங்க. உடனே இளமதி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ கலாமா அப்படி செய்யலைன்னா பரம தலை மேலே அடித்து சத்தியம் பண்ண சொல்லுங்கன்றாங்க. உடனே வந்து கலாமா சொல்கிறாங்க, நான் சத்தியம் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அப்போ உடனே பரமு சொல்கிறாரு, அம்மா வேண்டாம்மா, நீங்கள் தலையில் அடிச்சுலாம் சத்தியம் பண்ண வேண்டாம்மா, நீங்கள் என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணால் நீங்கள் இந்த தப்பை செஞ்சீங்கன்னு உறுதி ஆகிடும்மா, வேண்டாமான்றாங்க. இல்லை பரமா, நான் உன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமனுடைய தலையில் அடித்து, நான் இந்த தப்பை பண்ணலை, இனிமே எதுவும் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இளமதி கிட்ட நர்மதா பேசுகிறாங்க, இளமதி பரவாயில்ல, நீ பாரு, அந்த அம்மா கிட்ட சத்தியம் செய்ய சொன்னதும் அந்த அம்மாவும் பரமன் அண்ணன் மேலே சத்தியம் பண்ணிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லி நர்மதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளமதி சொல்கிறாங்க, எனக்கு அந்த கலாமாவை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்லாம் எண்ணம் இல்லை, எதுக்கு நான் சத்தியம் பண்ண சொன்னேன்னா எங்களுடைய கல்யாணம் இனிமேலாவது தடை இல்லாமல் நடக்கணும், அந்த அம்மா ஓரமாக வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணுன்றதுக்காக தான் நான் செஞ்சேன், ஆனால் அந்த கலாமாவை பற்றி நான் கூடிய சீக்கிரமாக பரமுக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இளமதி. அப்புறம் கலாமா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரஞ்சினி, அம்மா பாருமா, அவள் எப்படியாப்பட்டவ பாருமா, எல்லோரு எதற்குமே உங்களை வந்து பரம மேலே சத்தியம் பண்ண சொல்லி சத்தியம் வாங்கிட்டா பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாண்டி, இப்போ வந்து பரமுக்கு எதுவும் சந்தேகம் வராத அளவுக்கு நாம் நடந்துக்கணும், அதனால் விடு, அப்புறம் பார்த்துக்கலான்றாங்க கலாமா. அதுக்கப்புறம் ரூமில் வந்து நர்மதாவும் இளமதியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது பரமன் வராரு. அங்கே பரமன் வந்து, இளமதி நீ அப்படி பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக பிடிக்கல தெரியுமா, அம்மா மேலே அப்படி ஒரு பழிய போட்டியே இளமதி, பாவம் அம்மா, அவங்க வந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க தெரியுமா, அவங்க வந்து எனக்கு சோறு போடலைன்னா நான் பசியும் பட்னியுமா செத்து போய் கிடந்திருப்பேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அவங்க, நீ அவங்களெலாம் இப்படி நினைக்காத, நீயும் கலாமாவும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி, எந்த கண்ணு வேணும்னா நான் எந்த கண்ணு வேணும்னு சொல்லுவேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இளமதி அப்படின்றாங்க.
இனிமேலாவது நீ புரிஞ்சு நடந்துக்கோ, வீட்டுக்கு வந்த பிறகும் அம்மாவை அதே கண்ணில் பார்க்காதே அதே மாதிரி அப்படின்றாரு. சரி பரமா, நான் உன்னை புரிஞ்சு நடந்துக்கிறேன் அப்படின்றாரு. ஓ இளமதி. அதுக்கப்புறம் பரமன் ஒரு மோந்திரத்தை எடுத்து இளமதிக்கு போடுறாங்க. இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இளமதி கேட்குறாங்க. இல்லை, அந்த லாரி டிரைவர் பையன் இந்த மோந்திரத்தை அவன் கையில் போட்டிருந்தான். அவனை அடித்து நான் கேட்டப்ப அப்போ தான் அவன் நீ இருக்கிற இடத்தையே சொன்னான். அப்புறம்தான் நான் உன்னை கண்டுபிடிச்சேன். அவன்கிட்டேருந்து அடித்து பிடிச்சி இந்த மோந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தா போட்டுக்கோன்னு சொல்லிட்டு போட்டு விடுறாரு. சரி நான் போயிட்டு வரேன், காலையில் பொழுது விடிஞ்சா நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இளமதி நினைக்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன் பரமா. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு அந்த கலாமாவுடைய சுயரூபத்தை நான் உனக்கு சொல்லியே தீருவேன். நீ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், உன்கிட்ட நான் பேசியே தீருவேன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுடைய கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, பாய்.